இளையராஜா மியூசிக் கம்போசரா அறிமுகமான அன்னக்கிளி படம் 50 வருஷம் தாண்டிருச்சு. அதனால ஃபேன்ஸும் சினிமாக்காரங்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சென்னையில நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸை பார்த்த இளையராஜா என்ன சொன்னார்னா, இப்போ பால்கிங்கிற டைரக்டர் தமிழ்ல எடுக்கிற படத்துக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கேன். வருஷம் போய்கிட்டே இருந்தாலும் நான் எங்க இருந்து எப்படி வந்தேனோ அப்படியே தான் இன்னும் இருக்கேன். எல்லாரும் என்ன மியூசிக் கடவுளா பாக்குறத பத்தி கேக்குறாங்க. அது அவங்க அன்பை காட்டுது. நான் பாட்டு போடும்போது என் மனசுல எந்த நினைவும் இருக்காது, சுத்தமா காலியா இருக்கும். கோயிலுக்கு போறதை விட மியூசிக் ரொம்ப புண்ணியமானது. அதனாலதான் மக்கள் என்னென்னவோ சொல்லி கொண்டாடுறாங்க. நான் இல்லாம போனாலும் அந்த கொண்டாட்டம் தொடரும்னு எல்லாருக்கும் தெரியும். அன்னக்கிளி படத்துக்கு மியூசிக் போட்ட அனுபவம் பத்தி கேக்குறீங்க. ஜி.கே. வெங்கடேஷ் உட்பட நிறைய மியூசிக் டைரக்டர் கிட்ட நான் வாத்தியம் வாசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 250 படத்துக்கு மேல வேலை செஞ்சாலும் எனக்குன்னு ஒரு சான்ஸ் வந்தப்போ எப்படி பாட்ட ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சேன். மத்த மியூசிக் டைரக்டர் கிட்ட வேலை செஞ்சப்போ எனக்கு இப்படி ஒரு ஐடியாவே வந்ததில்ல. ஆனா எனக்குன்னு வந்தப்போ நிறைய யோசனை வந்துச்சு. என்ன தனியா காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. அன்னக்கிளி உன்னை தேடுதேன்னு பாட்டு வரியில எழுதிட்டாங்க. பீச்ல நடந்துகிட்டே அந்த பாட்டுக்கு எப்படி மியூசிக் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு பொண்ணோட ஏக்கத்தை இந்த பாட்டு சொல்லுதுன்னு நினைச்சு ஒரு ஹம்மிங்க வச்சேன். இதுக்காக நிறைய நாள் யோசிச்சேன். அப்புறம் எங்கெங்க ஷாட் வைப்பாங்கன்னு யோசிச்சு மியூசிக் போட்டேன். ஒவ்வொரு பாட்டையும் இப்படி மியூசிக் போட்டதுனாலதான் இன்னைக்கும் உயிரோட இருக்கு, ரசிகர்களோட மனசுல கலந்துருச்சு இப்படின்னு இளையராஜா சொன்னாரு. டைரக்டர் பால்கி, கே. பாக்யராஜ், பாட்டு எழுதுற பா. விஜய் கூட இருந்தாங்க.